வணக்கம் நண்பர்களே. சோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் அன்அபிஷியல் டெஸ்ட் மேட்ச் பெங்களூர் எக்ஸலன்ஸ் கிரவுண்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் கிரீன் விக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அட்ஸ்டம்ஸ் 255 ஆல் அவுட். இந்த 255 வர முக்கியமான காரணம் த்ருவ் ஜூரலோட அவுட் ஸ்டாண்டிங் 132 மக்களே அண்டர் த டஃப் கண்டிஷன்ஸ். ஏன்னா அந்த கிரீன் விக்கெட்ல இனிஷியலா பால் பயங்கரமா சீமாச்சு. KL ராகுலும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அபிமன்யீஸ்வரன் டக் அவுட் அடிச்சாரு. சாய் சுதர்ஷன் படிக்கல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பண்ட் ஒரு 24 ரன்ஸ் அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. பட் த்ருவ் ஜூரல் சிங்கிள் ஹேண்டடா இந்த இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனார் மக்களே. அவருக்கு ஒரு நல்ல கம்பெனி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஒரு 20 ரன் அடிச்சாரு. ஒரு 75 பால்ஸ்க்கு மேல விளையாடினாரு. அப்புறம் சிராஜும் ஒரு 15 ரன்ஸ் அடிச்சாரு. இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்தியா 255 ரீச் ஆக. ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் லியா வேன் போரட் சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலிங் ரொம்பவே எஃபெக்டிவா இருந்தது. அப்புறம் மொரேக்கியும் சரி சுப்ராயும் டீசெண்டா போட்டு 2 விக்கெட் எடுத்தாங்க. த்ருவ் ஜூரல நான் பியூர் பேட்ஸ்மனா கண்டிப்பா விளையாடுவாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா இன் கொல்கட்டா. இதை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.